தேர்தலில் அதிகம் பயந்து இருக்கிறது ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தான். ரொம்ப பயந்து போயிருக்கிறார், அச்சப்படுகிறார்கள். அதனால தான் அவங்க எந்த கூட்டணி வந்தாலும் யார் வந்தாலும் இன்னும் வந்தாலும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க வண்டியில். அவருடைய வருகை தேர்தலோடு நம்ம முடிச்சு போட்டு பார்க்கறது தவறு. அவருடைய வருகை அடிக்கடி தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கு. ஒரு ஆண்டுக்கு 8 முறை கூட வந்திருக்கிறார். அவர் உலகின் உன்னதமான ஒரு தலைவர், நம்ம நாட்டை வளர்ச்சி பாதையில் நடத்துகிறவர். தமிழகத்துக்கு வந்து நமக்கெல்லாம் பெருமை தானே. இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி, எதிர்ப்பு உணர்வு, வெறுப்புணர்வு எந்த கட்சிக்கும் வந்ததில்லை. திமுக இந்த முறை முடிவுரை எழுதப்படும் கட்சி. இனி அவங்க களத்திலும் இருக்க மாட்டாங்க, மக்கள் மனத்திலும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வேரோட பிடிங்கி எறியப்பட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில திமுக மாதிரி நீங்க வெறும் கூட்டணியில மட்டும்தான் இருக்கணும், ஓட்டுக்காக மட்டும்தான் உங்க பர்சன்டேஜ் வேணும், ஆட்சியில நாங்க மட்டும்தான் இருப்போம், தானும் தன் குடும்பம். உதயநிதிக்கான தேர்தல், இப்ப வர தேர்தல். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் பாஜக செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேத்து பிரதமர் மோடி அவர்கள் மதுரைக்கு வந்திருக்கிறாரு. இதற்கு முன்பாகவும் நம்ம மதுராந்தகத்துக்கு வந்ததை நம்ம பார்த்தோம். நேற்று மதுரைக்கு 2வது முறையாக வந்தார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்படி போகுது தேர்தல் பணிகள்? இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, ஆனால் தொகுதி பங்கீடுகளும் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக சீட்டே கொடுத்துட்டாங்க யூனியன் முஸ்லீம் லீக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு. ஆனால் பாஜக கூட்டணியில் இன்னும் சீட்டே ஒதுக்கப்படலை யாருக்கும் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வருகை தருவது தேர்தலுக்காக மட்டும் வருவதில்லை. அவர் பலமுறை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். நம்ம பண்பாட்டு மேலேயும் மொழி மேலேயும் தமிழ் கலாச்சாரத்து மேலேயும் அவருக்கு இருக்கிற ஒரு ஈடுபாடு காரணமாக அவருடைய வருகை அடிக்கடி தமிழகத்துக்கு வந்து கொண்டிருக்கு. ஒரு ஆண்டுக்கு 8 முறை கூட வந்திருக்கிறார் அவர் இதற்கு முன்னாடி. அதனால் அவர் நலத்திட்ட பணிகள் தொடங்கி வைக்கிறதுக்காக புதுச்சேரிக்கும் வந்தாங்க, நேற்று மதுரைக்கும் வந்தார்கள். அதனால் அவருடைய வருகை தேர்தலோடு நம்ம முடிச்சு போட்டு பார்க்குறது தவறு. அதனால் அவர் மக்களை சந்திக்க வந்து கொண்டு தான் இருக்கிறார். மக்களும் அவருடைய வருகையினால் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய ஒரு உலகின் உன்னதமான ஒரு தலைவர், நம்ம நாட்டை வளர்ச்சி பாதையில் நடத்துகிறவர். தமிழகத்துக்கு வர்றது நமக்கெல்லாம் பெருமை தானே. அதனால் அவருக்கு பெருந்திரளாக எல்லாரும் வரவேற்பு கொடுக்குறாங்க. முதல் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் நிறைய துணை கேள்விகள் கேட்டீங்க. தேர்தலில் கூட்டணிகளில் இன்னும் நாங்கள் எதுவும் முன்னெடுப்பு செய்யலைன்னு. நாங்கள் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதமே எல்லாரை விட முந்தி கொண்டு கூட்டணி அறிவித்தது நாங்கள் தான். அப்போவே எங்கள் கட்சி தலைவர்கள் எல்லாமே ஒரு ஒருமுகமாக சிந்தனை எடுத்ததுனால தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் மத்தியிலையும் எங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல் எங்களுக்கு இருக்குது. அதாவது நீங்கள் சொல்லும்போது 2019-21 மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல ஜெல்லாக இருக்குது ஃபீல்டில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒப்பீடு அந்த மாதிரி நம்ம செய்ய முடியாது. ஏன்னா தேர்தல்ங்கிறது ஒவ்வொரு களத்துலேயும் மாறுபடப்படுறது இருக்கிறதுனால இந்த களத்தில் இருக்கும்போது எங்களுக்குள்ள தலைவர்கள் மட்டத்தில் இருக்க ஈர்ப்பு மட்டும் இல்லாமல் தொண்டர்கள் மத்தியிலையும் திமுகவை வீழ்த்த வேண்டும், வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், வேரோட பிடிங்கி எறியப்பட வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் எங்களுடைய கூட்டணி கட்சிகள்லாம் மிகுந்த ஆர்வத்தோடு எல்லாரும் அதில் ஒற்றுமையாக இருக்கிறோம். களப்பணியில் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் நேற்றுக்கு பிரதமர் கூட்டத்திலையும் அது எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. பிரதமரின் வருகை கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய உத்வேகமாகவும் எங்கள் கட்சியின் ஒவ்வொரு செயல் வீரர்களுக்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் இருக்குது. நான் முன்பே கேட்ட மாதிரி தான் 2025 ஏப்ரலில் கூட்டம் நடந்தது. இந்த கூட்டணிங்கிறது முடிவானது. அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் வந்தார், பக்கத்துலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தார், நயினார் நாகேந்திரன் அப்போ தான் பிரசிடென்ட் ஆனார். அந்த டைமில் என்னுடைய நினைவு கரெக்டாக இருந்தால் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு ஒரு 2 சீட்டு கொடுத்துட்டாங்க. அப்படிங்கும்போது ஒரு சைடு அவங்க ஹெட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது தானே எடுத்துக்க முடியும். அதாவது சீட்டு மக்கள் கொடுக்குறது. ஏன்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு கூட சொல்கிறாரு, இன்னும் நாங்கள் அதை பற்றி பேசவே ஆரம்பிக்கல, தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அப்படிங்கும்போது அவங்க ஒரு படி முன்னாடி இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலையா? நாங்கள் பலபடி முன்னாடி இருக்கோம். நீங்களே சொல்கிறீங்க, உங்கள் நினைவு சரியாக இருந்தான்னு. அந்த கூட்டணி அறிவிப்பில் அமித்ஷா அவர்களின் ஹிந்தி உரையை நான் தான் மொழிபெயர்த்தேன் அதே மேடையிலேருந்து. அதனால் எல்லாருக்கும் முந்தி கூட்டணியை நான் அறிவித்தது நாங்கள் தான். தேர்தலுங்கிறது இங்கே பேசு பொருளாக இல்லாதப்பவே கூட்டணி அறிவித்தோம். அதனால் எல்லா விதமும் நாங்கள் திட்டமிட்டு விட்டோம். எந்த கட்சிக்கு எங்கே சாதகமாக இருக்கும், யார் எங்கே போட்டியிட வேண்டும் என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்து அது எல்லா தலைவர்களுக்கும் அந்த சுற்றறிக்கை வந்திருக்கும். அவங்க எல்லாருமே அதில் தெளிவாக இருப்பாங்க. மக்களுக்கு இன்னும் வெளிப்படுத்தலை, இன்னும் அதற்கான ஒரு இறுதியான முடிவு எட்டப்படவில்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அது எங்கள் மாநில தலைவர் அழகாக தெரிவித்திருக்கிறார். அதனால் அந்த முடிவு எட்டப்பட்டுவிடும் விரைவாக. இப்போ அது முக்கியம் இல்லை.
இப்போ திமுக தன்னுடைய மிகச்சிறிய கூட்டணி கட்சிக்கு 2 சீட்டு கொடுக்குறாங்கங்கிறது வந்து சீட்டு கொடுத்துட்டாங்கல்ல, மக்கள் யாருக்கு சீட்டு கொடுக்க போகிறாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் திமுக இந்த முறை வந்து முடிவுரை எழுதப்படும் கட்சி. இனி அவங்க வந்து களத்திலும் இருக்க மாட்டாங்க, மக்கள் மனத்திலும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மிக மோசமான முன்னுதாரணத்தோடு அவங்க நிறைய ஆட்சியில் அவலங்களை வந்து மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். இந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி, எதிர்ப்பு உணர்வு, வெறுப்புணர்வு இது எந்த கட்சிக்கும் வந்ததில்லை. அது மாதிரி திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் கட்சியில் இருக்க நாங்கள் பேசுகிறத விட மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. எல்லா தரப்பு மக்களிடையும் நான்லாம் பயணப்படுறதுனால பல ஊர்களில் பல இடங்களில் பேசுனதுனால இந்த கருத்து சொல்கிறேன். வெறும் பாஜகவின் தொண்டனாக மட்டும் நான் இது பேசவில்லை. மக்களுக்கு எல்லா மட்டத்திலும் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். இவங்களுடைய அராஜகம், அடக்குமுறை எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ஒரு அதீதமான வெறுப்பு அதனால் இருக்கிறதுனால மிக தெளிவாக அவங்க சீட் எல்லாத்தையும் என்டிஏ கூட்டணிக்கு கொடுப்பாங்க. அதனால் இவங்க அவங்களுக்குள்ள என்ன வேணால் கூட்டணி கொடுத்து கொடுத்தோம். பிரதமர் மோடி அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெளிவாக சொல்லலை, ஒரு அழுத்தமாக சொல்லலை. அப்படிங்கும்போது இன்னுமே ஒரு கூட்டணியில் ஒரு ஆசிலேஷன் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. நான் ஏதாவது சொல்லணும், இந்த மாதிரி எதுவும் நடக்காதா, இந்த கூட்டணி உறுதி குலையாதான்னு. அதாவது இந்த தேர்தலில் அதிகம் பயந்திருக்கிறது ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் தான். அந்த அச்சத்தின் காரணமாக தான் அவங்க எங்கள் கூட்டணியில் எதுவுமே இடமே இல்லை, பாத்திரத்தில் இந்த முழுசாக தண்ணி ரொம்பிடுச்சு, இனிமேல் ஊற்றுறதுக்கு இடம் இல்லைன்னாங்க. இப்போ யார் வந்து கேட்டாலும் அவங்களுக்கு ஒரு கூட்டணியில் சேர்த்துக்கிட்டே போகிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அச்சப்படுகிறார்கள். ஏன்னா மக்கள் எதிர்ப்பு உணர்வு, அவங்களும் சர்வே எடுத்திருப்பாங்க இல்லையா, அதனால் எவ்வளவு மோசமான தோல்வியை சந்திக்க போகிறதுனால இதை 1% கட்சியெல்லாம் கூட சமயத்தில் போய் சேர்றாங்க. அது மாதிரி பல கட்சிகளோடையும் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. அது லெட்டர் பேட் கட்சியாக இருந்தாலும் திமுக கூட்டணி கதவு திறந்திருக்கு எத்தனை பேர் வந்தாலும். அதனால் அவர் வந்து ரொம்ப பயந்து போயிருக்கிறார். அதனால தான் அவங்க வந்து எந்த கூட்டணி வந்தாலும் யார் வந்தாலும் இன்னும் வந்தாலும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. வண்டியில் அச்சு முறிகிற அளவு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. எங்களுக்கு அந்த அச்ச உணர்வு இல்லை, நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ரெண்டாவது, கூட்டணியில் ஆட்சியில் கூட்டணியா, இவர் முதல்வர் வேட்பாளரா இல்லையா, நேற்றைக்கு கூட பிரதமர் இருந்த மேடையிலேயே பேசிய ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவரும், பாஜக தலைவர்களும் சரி கூட்டணி கட்சி தலைவரும் சரி, மிக தெளிவாக சொன்னாங்க, எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி இருக்குது, அவர் தான் முதல்வர் வேட்பாளருங்கிறது எல்லாரும் மிக தெளிவாக சொன்னாங்க. எல்லாத்த விட மிக முக்கியம் என்னென்னா, தமிழக தேர்தல் களம் எப்பவுமே முதல்வர் வேட்பாளர்னு, முதல்வருக்கான தேர்தல் இது கிடையாது, சட்டமன்றத்துக்கான தேர்தல். ஆனாலும் முதல்வருக்காக ஒரு முகம் வந்து எப்பவுமே நமக்கால் சுட்டி காட்டப்படும். நமக்கு அது இல்லாமல் இந்த தேர்தல் இது வரைக்கும் நடந்ததில்லை. அதனால் இந்த இடத்துல அவர் வந்து முதல்வர் வேட்பாளர் தான் ஒரு முகம் காட்டப்படுகிறது. மக்களும் அதை விரும்ப போகிறார்கள். முதல்வர் யார் என்பதை மக்கள் தான் அந்த இடத்துலையும் தீர்மானிக்கிறாங்க. யார் விரும்ப போகிறோம், எந்த கூட்டணியை வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாமே மக்கள் தான் தேர்வு செய்ய போகிறாங்க. அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக எல்லா கட்சியும் இதில் பங்களிப்பு செய்து தேர்ந்தெடுக்கிறாங்க. திமுக மாதிரி நீங்கள் வெறும் கூட்டணியில் மட்டும்தான் இருக்கணும், ஓட்டுக்காக மட்டும்தான் உங்கள் பர்சன்டேஜ் வேணும், ஆட்சியில் நாங்கள் மட்டும்தான் இருப்போம், வேறு யாரும் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பரப்புரை முதல்ல சொல்லி தானும் தன் குடும்பமும். அதனால் இந்த தேர்தலில் வந்து மக்கள் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க எங்கள் கூட்டணி. இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே தானே சொல்கிறார், சிங்கிள் மெஜாரிட்டியில் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம் தான் நேற்றுமே சொல்கிறாரு. எப்படி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரோ கூட்டணி ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே ஸ்டாண்டில் தானே இருக்கிறாரு. ஆமாம், என்ன தவறு? அண்ணன் எடப்பாடி அவர்கள் எந்த கட்சிக்கு தலைவராக இருக்கார்? பாஜகக்கா? எந்த கட்சிக்கு இருக்காரு? பாமகக்கா? அவர் கட்சி சார்பாக பேசுகிறது தான் அந்த தலைவருக்கு அழகு. எங்கள் மாநில தலைவர் எங்கள் கட்சி சார்பாக பேச போகிறாங்க. எந்த ஒரு இப்போ இந்த கட்சியின் தொண்டனாக என்ன கேட்டிங்கன்னா, நாங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும், ஆட்சியில் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் இருக்கும். நீங்கள் எந்த கட்சியை வேணால் கேளுங்க. நாகேந்திரன் எண்ணம் தவறில்லை, இறுதி வடிவம் எங்கே வரோங்கிறது தான் தவறு. எங்களுடைய ஒரே வடிவம் இப்போ என்னென்னா, இங்கே மக்கள் விரோதமாக சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, ஊழல், கலெக்ஷனு, கமிஷனு அப்படின்னு தமிழ்நாட்டையே துண்டு போட்டு மத வெறுப்பை வளர்த்து இந்து மக்களுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு சொல்லாடல் எடுத்து முன்னாடி வந்து இந்த ஆட்சியின் அத்தனை அராஜகத்தையும் ஒழிப்பதற்காக நாங்கள் எல்லாம் ஒரு புள்ளியில் சேர்ந்துட்டோம். இந்த இது உறுதியாகவும் இருக்கும். இதில் எந்த விதமான ஊடக குழப்பங்கள் வந்தாலோ, வேறு எந்த கூட்டங்கள் முயற்சி செய்தாலோ எங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட போகிறதில்ல. அதனால் அவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்கள் கட்சி தலைவர்கள் அறிவித்து விட்டார்கள். அதை நோக்கி தான் நாங்கள் பயணப்பட்டுருக்கோம். ஆனால் ஒரு விஷயம் இதில் மக்களுக்கு நாங்கள் சொல்லணும்,
எங்கள் கூட்டணிக்கு வேட்பாளர் வந்து எடப்பாடி அவர்கள் நாங்கள் எல்லாம் தெளிவாக இருக்கோம். ஆனால் திமுகவில் இருக்கிற கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளர் உதயநிதி தானே. ஸ்டாலின் இது அவர்கள் தானே கண்டிப்பாக கிடையாது. உதயநிதிக்கான தேர்தல் இப்போ வர தேர்தல். அவர் அடுத்தது அவங்க வீட்டுக்குள்ளே எல்லாருமே பேசி முடிவு பண்ணிட்டாங்க. உதயநிதியை முதல்வர் இவர் ஆக்கலைன்னா பின்னாடி ஆக முடியாது. விறுவிறுன்னு ஒரு ஒரு பதவியாக கொடுத்துட்டு வந்தாங்க. முதல்ல கட்சியில் இல்லை அப்படின்னாங்க, கட்சியில் கொண்டாந்தாங்க. சாதாரண உறுப்பினர் தான் அப்படின்னாங்க, அப்புறம் பதவி கொடுத்தாங்க. அப்புறம் என்ன செஞ்சாங்க, இளைஞர் அணின்னாங்க, பொருளாளர்னாங்க, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகவே மாட்டேன்னாரு, சட்டமன்றம் ஆனார். அப்புறம் பதவிக்கெல்லாம் போக மாட்டேன், அமைச்சராக மாட்டேன்னாங்க, முதலமைச்சராகவே ஆக்கிட்டாங்க, துணை முதலமைச்சராக. இந்த தேர்தலில் அவங்களுடைய மொத்த சதியும் என்ன இருக்குன்னா, அடுத்து உதயநிதி அவர்களை முதல்வர் ஆக்கணும், தமிழக மக்கள் மேலே திணிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இந்த தேர்தலில் அது நடக்காது. எந்த தமிழ் நாட்டை சேர்ந்த எந்த ஒரு தமிழ் வாக்காளரும் உதயநிதியை முதல்வரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். கூட்டணி வந்து ரொம்ப இணக்கமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. ஆனால் கூட்டத்திலே நம்ம பார்க்குற மதுரை கூட்டத்தில் ஃபஸ்ட்டு பெரியாரோட ஃபோட்டோ இருந்தது, அப்புறம் அதை அகற்றுனாங்க. இது தொடர்பாக அதிமுகலேருந்து கருத்து வேறுபாடுகள் வந்தது. அப்படிங்கும்போது இணக்கமாக தான் இருக்குன்னு நீங்கள் இன்னுமே சொல்கிறீங்களா? இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, எப்போவுமே ஜெயலலிதா, நான் 2 பேர்த்தையுமே கம்பேர் பண்ணல, ஒவ்வொரு தலைவர்களோட பாணி ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது பாஜக தலைவர்களாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் தலைவர்களாக இருந்தாலும் சரி, பேச்சுவார்த்தைக்காக அவங்க போயஸ் கார்டன் வருவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை 10ஓட 11 மதுரை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரு அப்பர் ஹேண்ட் வந்து பாஜக அடிப்படையே தவறான கேள்வி. உங்க கேள்வியோட அடிப்படையே தவறானது. அதாவது ஒவ்வொரு தலைவர்களும் வந்து அவங்க ஒரு சரிஷ்மா இருக்கு ஒரு தலைவருக்கும். நீங்கள் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சந்திக்கணும்னா மேடம் போய் அங்கே பார்க்க மாட்டாங்களா? முன்னாடி அவங்க கட்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் இருந்தப்போ யாரை பார்க்க போவா? அதனால அப்போ மேடம் ரொம்ப பெரியவங்க தான். இப்போனா அவங்க காலகட்டத்தில் ஒருத்தருக்கும் ஒரு காலகட்டம் வருது. அது மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒரு இருக்குது. நாங்கள் 2 எம்பிக்களோட மட்டுமே இருந்த காலகட்டமும் இருக்குது. இன்னைக்கு நாங்கள் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் ஆட்சி செய்கிற காலகட்டமும் இருக்குது. அதனால் எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கு எங்களுடைய பிரதமர் அவர்கள் உலகின் மாபெரும் உன்னத தலைவராக இருக்கிறார். அவரால் ஒவ்வொரு நிமிஷமும் அது வந்து உலக நாடுகளே அவர் முகத்தை பார்த்துட்டு வேலை செய்கிற அளவுக்கு இருக்காங்க. அவர் நேரம் கொடுத்து அவரை சந்திக்கிறத எல்லாரும் மிக பெருமையானதாக நினைக்கிறாங்க. நாட்டு மக்களில் யாரை கேட்டாலும் இதை ஒத்துக்குவாங்க. அதனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அந்த கூட்டத்தில், அந்த மேடையில் அவரை சந்திக்க வர்றதில் எந்த விதமான மரியாதை குறைவும் அவருக்கும் இல்லை, அவர் சார்ந்த கழகத்துக்கும் இல்லை. மேடம் இருந்தப்போ அப்படி நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது கலைஞரை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவர் வந்து இந்திரா காந்தி அம்மா சந்திக்கிறதுக்கு டெல்லி ஓடி தான் போய் சந்திச்சுட்டு வந்தார். இந்திரா காந்தி அம்மா வாங்கன்னு கூப்பிடலையே, என்னை கோபாலபுரத்தில் வந்து பாருன்னு அவர் சொல்லலையே. இவங்க தானே ஓடுனாங்க. முரசொலி மாறன் போனார், டிஆர் பாலு போனாங்க. இன்னைய வரைக்கும் எல்லாரும் அங்கே தானே போய் பார்க்குறாங்க. சோனியா காந்தியை கூட அப்படி தானே பார்க்குறீங்க, ராகுல் காந்தியை கூட அப்படி தானே போய் பார்க்குறீங்க. அதனால் இவர் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு இந்தியா முழுமைக்கும் உள்ள கட்சி தலைவர். அவரை வந்து நீங்கள் இதன் மூலமாக நீங்கள் சிறுமைப்படுத்த கூட முயற்சிக்க வேண்டாம். ஏன்னா இது வந்து பெருமைக்குரிய ஒரு செயல். அதனால் எங்களுக்குள்ளே எந்த குழப்பமும் இல்லை, யாரும் யாரையும் அவமானப்படுத்தலை, எல்லாரும் மிகப்பெரிய புரிதலோடு இருக்கிறார். ரொம்ப நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. நன்றி அருண்.